பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசுவின் நாமத்தினாலே இந்நாளிலே உங்களோடு பேச பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை கிடைத்த தயவுக்காக அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமைக்கு, அவருடைய மகிமைக்கு, அவருடைய இரக்கத்துக்கு ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிறேன். எத்தனையோ நாட்களாக, எத்தனையோ காலங்களாக மனிதர்கள் தேவனை வணங்காமல், அவரை துதிக்காமல், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளாமல் வீணாக வாழ்ந்து வீணாக காலங்களை கடந்து வருகிறதை நாம் காண்கின்றோம். ஆனால் நாம் பிறந்ததே தேவனை துதிப்பதற்காக. நாம் வாழ்வது அவருடைய சத்திய வார்த்தை மகிமைப்படுத்துவதற்காக. அதனால் நாம் எப்பொழுதும் அவருடைய நாமத்தை மனதிலே வைத்து துதிக்கக்கூடியவர்களாக நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொள்வாராக. அவருடைய மகிமையினாலே நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது அவருடைய வல்லமையினாலே நாம் வழிநடத்தப்படுகிறோம் என்பதில் நாம் மனதில் வைத்து, ஆண்டவரே, நான் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உமக்கு பிரியமானபடி நான் செய்ய, உமக்கு சித்தமானபடி நான் பேச, என் சரீரம் முழுவதுமாய் உமக்கு சாட்சியாய் நிலைத்திருக்க நீர் கிருபை காட்டும். இந்த சரீரத்திற்குள்ளே நீங்க வாசம் பண்ணுகிறபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று அவரை நாம் நன்றி இருதயத்தோடு துதிக்கக்கூடியவர்களாக நிலைத்திருப்போம். இந்த பூமியிலே இம்மட்டுமாய் நாம் வாழ்ந்து வருகிறது அவருடைய கிருபைதான். கிருபை மாத்திரம் நமக்கு இல்லையோ என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கிறபடியினாலே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை இவ்வேளையிலே நாம் ஏறெடுப்போம். சங்கீதம் 84 அதிகாரம் 5வது வசனத்திலே, உம்மிலே பெலன் கொள்கிற மனிதனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய நாமத்தினாலே நாம் பெலன் கொள்கிறவர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நான் பெலன் கொண்டு இருக்கிறதற்கு உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் என்று அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எல்லா மனிதர்களும் தன்னுடைய சரீரத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு பலவிதமான சத்தான பொருள்களையும் சத்தான உணவுகளையும் சாப்பிட்டு வருகிறார்கள். ஆனால் ஏழை எளியவர்களுக்கு அந்த விலை உயர்ந்த உணவுகள் எப்படி கிடைக்கும்? அவர்களுக்குத்தான் கர்த்தருடைய கிருபை போதுமானதாய் இருந்து அவருடைய சரீரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலப்படுத்தி தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளிலே நடந்து பாக்கியவான்களாக காணப்படுகிறார்கள். இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள், தேவன் கொடுக்கிற ஆகாரமே நமக்கு பலன் கொடுக்கிற ஆகாரமாக, நம்மை பலப்படுத்துகிற ஆத்மாவாக நாம் நிலைத்திருக்க முடியும் என்று இந்த வேதத்தில் உள்ள வசனம் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறதல்லவா? ஆமாண்டவரே, உம்மாலே நான் பலன் கொள்ள எனக்கு கிருபை காட்டுங்க. உடைய கிருபையினாலே நான் பலன் கொள்ள நீங்க இரக்கம் காண்பீங்க என்று நாம் ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் மற்றவர்களை பார்க்கிலும் அரசு மாளிகையில் இருக்கிறவர்கள் எத்தனையோ விதமான சத்தான பொருள்களை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம் என்று அவர்கள் எண்ணி வாழ்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே அவர்களை நிரப்பி வெறும் பருப்பு காய்கறிகளை சாப்பிட்டு அவங்க இந்த 4 பேரும்
பலத்தோடு அவர்களை காட்டிலும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அப்படியாய் நாம் உண்ணுகிற உணவை கர்த்தர் ஆசீர்வதித்து, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த உணவை நாம் உண்ணும் பொழுது நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் அவருக்கு சாட்சியாக எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய மகிமையினாலே நாம் அபிஷேகம் பண்ண வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறதான காரியம். மாம்சத்தை காட்டிலும் ஆத்மா பெரியது என்று இப்பொழுது விளங்குகிறதா? நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு மகிமையாக காணப்படுகிறது. அந்த ஆத்மாவை பரிசுத்தத்தோடு நாம் காத்துக்கொள்ள நம் சரீரத்தோடு நிலைத்திருக்கிறோம். இந்த சரீரத்தையும் கூட நாம் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். வீணான பாவ காரியங்களில் ஈடுபட்டு தன்னுடைய ஆத்மாவையும் சரீரத்தை தீட்டுப்படுத்தி நஷ்டப்படுத்தி வாழ்கிறதை காட்டிலும் பரிசுத்தமாக ஆரோக்கியமாக வாழ்வதே கர்த்தருக்கு சித்தம். அவர் சித்தம் போல நம்மளை வழிநடத்துவாராக. இதோ இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் அவர்களை ஏந்தி பரிசுத்தப்படுத்துவதாக. ஏதோ நீங்களும் கூட கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, உம்மிலே நான் பெலன் கொள்ள என் சரீரமும் ஆத்துமாவும் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி செவையான வழியிலே நடந்து உமக்கு சித்தமானபடி வாழ்ந்து பாக்கியவான்களாக எங்களை நீர் அபிஷேகப்படுத்தும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள் என்றால் அதன்படி உங்களை செயல்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.